Hi friends, welcome to Ginny Fashions. நம்மளோட அட்வான்ஸ் டெய்லரிங் கோர்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது கிளாஸ் 17. இந்த கிளாஸில் நம்ம பலசோ பேண்ட் எப்படி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தென் இப்போ நம்ம இந்த பலசோ பேண்ட்டுக்கு நான் எடுக்கக்கூடிய கிளாத் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மீட்டர் கிளாத் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த கிளாத்தோட நேம் பார்த்தீங்கன்னா பிஸ்லிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா எல் சைஸ் பேண்ட் இப்போ நான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ உங்களோட மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. பேண்ட்டுக்கு வந்து ஹைட் எவ்வளோ வேணும், தென் நம்மளோட ஹிப் சைஸ் எவ்வளவு. ஸோ இந்த 2 கால்குலேஷன் தான் நமக்கு இந்த பேண்ட் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான மெஷர்மெண்ட். ஸோ ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியஸ்ட் மெத்தட் தான். ஸோ பலசோ பேண்ட்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. என்னோட சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பலசோ பேண்ட் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் நான் வந்து பேசிக்காக சிம்பிளாக எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நான் இப்போ கொடுத்துருக்குறேன். தென் இதுலேயே நமக்கு வந்து சர்க்குலர் மாடல் இருக்குது, தென் ஹெவி மாடல் இருக்குது. ஓகே, அது எல்லாமே நான் உங்களுக்கு அப்கமிங் கிளாஸஸில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நம்ம 2 மீட்டர் கிளாத் இப்போ நான் எடுத்துருக்கிறேன் அப்படின்னா, இப்போ எல் சைஸ் ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து 2 மீட்டர் கிளாத் எடுத்துருக்கேன். இதே நீங்கள் எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல் அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2.25 மீட்டர் அளவு துணியாச்சும் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எப்பவும் போல் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட துணியோட கரைப்பக்கம் ரெண்டும் ஒன்றா சேர்கிற மாதிரி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு துணியை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் லென்த் 2 மீட்டர் துணி இப்போ நான் எடுத்துருக்கிறேன்னா ஃபுல் லென்த் கிளாத்தும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு அகைன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டாப் டு பாட்டம் நம்ம வந்து நார்மலாக சுடிதார் ஆர் ப்ளவுஸுக்கெல்லாம் என்ன மாதிரி நான் ஃபோல்டிங் பண்ணணும் நம்மளோட பேசிக் கிளாஸில் நான் டீச் பண்ணியிருந்தேனோ அதே மெத்தடில் தான் நான் இந்த பலசோ பேண்ட்டுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா துணி வந்து ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கிறோம். ஸோ மேல் பக்கம் தான் ஃபோல்டிங்காக இருக்குது, நீங்கள் இருக்கக்கூடிய பக்கம் டபுள் ஃபோல்டிங் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி துணியை வந்து ஃபஸ்ட் நம்ம போட்டுக்கலாம். இனி வந்து உங்களுக்கு பேண்ட்டோட ஹைட் எவ்வளோ வேணும்னு பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து பெல்ட் போர்ஷன் அந்த மாதிரி எதுவுமே நம்ம கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ டோட்டலாக நம்மளோட டோட்டல் பேண்ட்டோட ஹைட்டு எனக்கு இப்போ 36 இன்ச்சஸ் வந்து டோட்டல் பேண்ட்டோட ஹைட்டு தேவைப்படுது. ஸோ அதுக்கு கூட எக்ஸ்ட்ரா நான் ஒரு 3 இன்ச் ஆட் பண்ணியிருக்கேன். டாப் சைடு வந்து நம்ம வந்து எலாஸ்டிக் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் எலாஸ்டிக்கு ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ராவும் பாட்டம் சைடு 1 இன்ச் வந்து ஃபோல்ட் பண்ணுறதுக்கு. ஸோ டோட்டலாக 36 + 3 39 இன்ச்சஸ் நான் டோட்டல் ஹைட் பாட்டம்லேருந்து மார்க்கிங் பண்ணியிருக்கிறேன். இதில் எதுக்காக நம்ம டாப் சைட் 2 இன்ச் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நான் வந்து 1.25 இன்ச் அளவு எலாஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். ஸோ 1.25 இன்ச் அளவு எலாஸ்டிக்னு சொல்லும்போது நம்ம வந்து ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி அகெயின் அந்த 1.25 இன்ச் அளவு எலாஸ்டிக் வந்து உள்ள இன்சர்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து உள்பக்கமாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம். ஸோ அதனால தான் நான் 2 இன்ச் வந்து டாப் சைட் நம்ம இது எக்ஸ்ட்ரா 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். பாட்டம் சைட் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக 1 இன்ச். ஸோ டோட்டலாக 3 இன்ச் ஆட் பண்ணிட்டோம். தென் இனி ஹிப் சைஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஹிப் சைஸ் வந்து எனக்கு இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நான் எடுத்துக்கூடிய பேண்ட்டோடுக்கான மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 34 ஹிப் சைஸ். ஸோ இந்த 34 ஹிப் சைஸ்க்கு கூட லூஸ் ஒரு 4 இன்ச் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லூஸ் 4 இன்ச் ஆட் பண்ணும்போது நமக்கு 34 + 4 ஆட் பண்ணும்போது 38 இன்ச்சஸ் கிடைக்கும். ஸோ இந்த 38 இன்ச்சஸை நீங்கள் 4 டிவைட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இது வந்து ஏன்னா நம்ம டோட்டல் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம், பட் நம்ம கிளாத்தில் வந்து பண்ணும்போது துணியை வந்து 4 லேயர்ஸாக நம்ம போட்டிருக்கிறதுனால தான் நான் வந்து 4 டிவைட் பண்ண சொல்லியிருக்கிறேன். ஸோ நீங்கள் இப்போ 4 டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 9.5 இன்ச்சஸ் உங்களுக்கு வந்து ஹிப்போட விட்த்து கிடைக்கும். ஸோ அதுதான் நம்ம இந்த டாப் சைடில் இப்போ நம்ம எடுத்திருந்த அளவில் மார்க்கிங் பண்ண போகிறோம். 9.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். இந்த 9.5 மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்காக ஒரு 1/2 இன்ச் இன்னொரு 1/2 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு பக்கத்துலேயே. ஸோ டோட்டலான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 10 இன்ச் மார்க்கிங் வரும். 9.5 தென் அதுக்கு கூட ஒரு 1/2 இன்ச் சீவிங்காக. ஸோ டோட்டலாக 10 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, தென் நம்ம நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட் மார்க் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட் இந்த சீட் ஹைட் அப்படின்னு என்னோட ப்ரீவியஸ் பேண்ட் கிளாஸஸில் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பேன். சீட் ஹைட் அல்லது இந்த ஆசான். ஸோ இதுக்கும் என்ன பண்ணியிருப்பேன்னா நம்மளோட ஹிப் சைஸ் எடுத்திருந்தோம்ல அதை 4 டிவைட் பண்ணும்போது 9.5 கிடச்சிச்சுல. ஸோ அதே அளவு தான் இங்கேயும் எடுக்க போகிறோம். ஏன்னா பலசோ பேண்ட்டுன்னு சொல்லும்போது நமக்கு லூஸாக தான் இருக்கும். ஸோ அதனால் 9.5 ப்ளஸ் என்ன பண்ணுறேன்னா அந்த 2 இன்ச் வந்து டாப் சைட் நம்ம எக்ஸ்ட்ரா எலாஸ்டிக் உள்ள இன்சர்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தோம்ல அதுவும் சேர்த்து 9.5 ப்ளஸ் ஒரு 2. ஸோ டோட்டலாக 11.5 டாப்லேருந்து மார்க் பண்ணியிருக்கிறோம். தென் அதுக்கப்புறமா ஒரு 2 இன்ச் இந்த சைடில் ஹரிசாண்டலாக ஒரு 2 இன்ச் நம்ம அந்த ஆசானோட வளைவு போடுறதுக்காக ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த ஆம்ஹோல் டெப்த் நம்ம 1 இன்ச் மார்க் 1.5 இன்ச் போடுவோம்ல. ஸோ இங்கே வந்து ஒரு 1 இன்ச் அளவில் ஸோ கர்வாக லைன் போட்டுக்கோங்க.
ஓகே. இப்ப நம்ம மேல் பகுதிக்கான மெஷர்மென்ட்ஸ் மார்க் பண்ணியாச்சு. இது வந்து சிம்பிளா பாலசோ பேண்ட்டுக்கான மெஷர்மென்ட் தான் நான் குடுத்துருக்கிறேன். இதுலயே இன்னும் கொஞ்சம் வந்து மெஷர்மென்ட் கொஞ்சம் வேரி பண்ணி எடுக்கக்கூடியதும் இருக்கு. அது நான் அப்கமிங் கிளாஸஸ்ல உங்களுக்கு டீச் பண்றேன். தென் பாட்டம் சைடு லெக்கோட விட்த் மார்க் பண்ணிக்கலாம். இது நான் ஒரு 10 இன்ச் விட்த் மார்க் பண்ணி ஏன்னா பாலசோ பேண்ட்னு சொல்லும்போது நமக்கு பாட்டம் சைடு ரொம்ப லூஸா தான் இருக்கும். ஸோ அதனால நான் 10 இன்ச் அளவு விட்த் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா இந்த மாதிரி லைட்டா ஒரு சின்ன பெண்டு கொடுத்து இந்த மாதிரி கர்வா போட்டுக்கலாம். நான் 10 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் இந்த சர்க்கிள் வந்து கொஞ்சம் பெருசா வேணும் அப்படின்னா, நீங்க வந்து இன்னும் இத வந்து 11 இன்ச் ஆர் 12 இன்ச் கூட நீங்க எடுத்துக்கலாம். தென் இது வந்து நம்ம வந்து சேவிங்காக ஆட் பண்ணியிருக்கிறது. ஸோ அந்த ஸ்டிச்சிங் வந்து 1/2 இன்ச் அளவுல தான் நான் வந்து ஸ்டிச்சஸ் போடுறேன். ஸோ அதனால அந்த 1/2 இன்ச் அளவ அப்படியே நான் மார்க்கிங் பண்ணி வச்சிருக்கிறேன். இவ்வளோ தான் நம்மளோட பாலோசோ பேண்ட்டுக்கான மெஷர்மென்ட் மார்க்கிங். இத அப்படியே என்ன பண்ணிக்கலாம்னா கட் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளா நம்ம வந்து ஈஸியா ரெடி பண்ணிடலாம். தென் கீழ்ப்பகுதியில நம்ம வந்து 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கிறோம். நம்ம வந்து மார்க்கிங் பண்ணி வச்சிட்டோம்னா ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க நாட்ச் போட்டு கூட வச்சுக்கலாம். சைடில் வந்து இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணி குடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி குடுத்துட்டீங்கன்னா கூட எந்த அளவுக்கு சைஸ்க்கு நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணுமோ அந்த சைஸ் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது நம்ம வந்து மெஷர்மென்ட் எடுத்து மார்க் பண்ணணும்னு தேவையில்ல. ஸோ அதனால நாட்ச் போட்டு கூட நீங்க குடுத்து வச்சுக்கலாம். ஸோ நாட்ச் போடும்போது இந்த வெட்டு பாகத்துல மட்டும் தான் போடணும். ஃபோல்டிங் சைடு நீங்க வந்து போடாதீங்க. மேல் பக்கமும் எலாஸ்டிக் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து மெஷர்மென்ட் சீவிங்காக கொடுத்துருக்கோமோ அதுவும் நீங்கள் மார்க்கிங் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி மார்க்கிங் பண்ண சொல்கிறது. ஓகே, இந்த பீஸ் அப்படியே கட் பண்ணிக்கலாம். நம்மளோட வீடியோஸ் பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு தேங்க்யூ. தென் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம கட்டிங் முடிச்சாச்சு. இந்த பேண்ட் எப்படி நம்ம சிம்பிளாக ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம கட் பண்ண பீசஸ் அப்படியே எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நமக்கு 2 லெக் பீஸ் தனியாக இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கரெக்டாக அந்த ஆசான் ஹைட் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம்ல அதுக்கு கீழ்ப்பக்கமாக நம்மளோட லெக்கோட பாட்டம் சைடு வரைக்கும் 1/2 இன்ச் அளவு டிஸ்டன்ஸ் மார்க் பண்ணியிருக்கிறீங்களா. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் அப்படியே ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஸோ அந்த ஆசான் ஹைட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண தேவையில்ல. ஸோ அந்த ஆசான் ஹைட்டுக்கு கீழ்ப்பகுதி நம்மளோட லெக் வரைக்கும் இந்த மாதிரி துணியோட ராங் சைடு எடுத்து இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்ச அப்புறமா பாட்டம் சைடு நம்ம 1 இன்ச் வந்து சேவிங்காக ஆட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அந்த 1 இன்ச்சும் டபுள் ஃபோல்ட் பண்ணி அதாவது 1/2 இன்ச் அளவு டிஸ்டன்ஸ் வச்சு டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அப்படியே நம்ம எண்டில் வந்து அந்த ஃபோல்டிங் பண்ணி வச்சுருக்கிறோம்ல. ஸோ அந்த ஃபோல்டிங் சைடில் கரெக்டாக ஸ்டிச்சஸ் போட்டு விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஒரு லெக் பேட் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி இன்னொரு லெக் பேட்டும் ரெடி பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு தேங்க்யூ. தென் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் FB பேஜில் கூட நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆரி ஒர்க்கில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா என்னோட ஆரி ஒர்க் சேனல் ஜினி ஆரி கிரியேட்டிவ்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேசிக்லேருந்து இப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் அதையும் போய் செக் பண்ணிக்கோங்க. ஆரி மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம 2 லெக் பார்ட்டுமே ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இனி நம்ம வந்து 2 லெக்கையும் சேர்த்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு நியூ மெத்தட் நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஒன்று வந்து ராங் சைடு வெளிப்பக்கமாக இருக்கட்டும், ஒன்று வந்து ரைட் சைடு வெளிப்பக்கமாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ நம்ம ரைட் சைடு வந்து வெளிப்பக்கமாக டேர்ன் பண்ணியிருக்கிறோம்ல. ஸோ அந்த பீஸ் என்ன பண்ணுறோன்னா நம்மளோட ராங் சைடு வெளிப்பக்கமாக இருக்கக்கூடிய பீஸ்க்கு உள்பக்கமாக தூக்கி இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு லெக்குக்குள்ளே இன்னொரு லெக் தூக்கி இன்சர்ட் பண்ணுறோம்.
பண்ணிட்டு கரெக்டாக அந்த ஆசானோட வளைவு நம்ம மார்க் பண்ணியிருந்தோம்ல, ஸோ அந்த வளைவில் கரெக்டாக 2 சென்டரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த சென்டர்லேருந்து ஒரு சைடு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா இந்த சென்டர்லேருந்து இன்னொரு சைடு. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த கரெக்டாக அந்த ஆசானோட சென்டர் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா ஒரு சைடு டாப்லேருந்தே ஸ்டிச் பண்ணி அகெயின் இன்னொரு சைடு டாப் வரைக்கும் போகலாம். பட் நீங்கள் அப்படி பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த அந்த பாட்டம் சைடில் அந்த ஆசான் நம்ம வந்து ஹைட் மார்க் பண்ணியிருக்கிறோம்ல 11.5 இன்ச்சஸ். ஸோ அந்த பாட்டம் வந்து கரெக்டாக நமக்கு ரெண்டும் ஒரே இடத்துல ஃபிட் ஆகாது. ஸோ நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் வந்து டிஸ்டன்ஸ் வந்து ஒன்று மேலே போகலாம், இல்லை கீழே இறங்கி வரலாம். ஸோ அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த சென்டர்லேருந்து ஒரு சைட் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அகெயின் ஒரு சைட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் அந்த சென்டர்லேருந்தே இன்னொரு சைட் டாப் சைடு வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்கும் நீட்டாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து லாக் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி லெக் ஜாயின் பண்ணலாம். நார்மல் பேண்ட்டுக்கு கூட நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால ஈஸியாக உங்களுக்கு வந்து த்ரெட் வந்து பிரேக் ஆகாது. ஸோ லாங் லைஃப் கிடைக்கும். ஓகே, தென் நான் இப்போ 1.25 இன்ச் அளவு எலாஸ்டிக் எடுத்துருக்கிறேன். தென் எலாஸ்டிக்கோட லென்த் பாருங்கள் 25 இன்ச்சஸ் லென்த் எடுத்துருக்கிறேன். எனக்கு வந்து ஹிப் சைஸ் வந்து நான் 34 சொல்லியிருந்தேன். ஸோ அதனால எனக்கு வந்து ஹிப் சைஸை விட ஒரு 10 இன்ச் வந்து நீங்கள் வந்து எலாஸ்டிக் கம்மி பண்ணி எடுத்தால் போதும். ஸோ 14 இன்ச் நமக்கு எலாஸ்டிக் தேவைப்படும். ஸோ அதுக்கு கூட 1 இன்ச் வந்து சேவிங்காக ஆட் பண்ணி டோட்டலாக 25 இன்ச்சஸ் எலாஸ்டிக்கோட லென்த் எடுத்துருக்கிறேன். தென் ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 இன்ச் அளவு இந்த மாதிரி டிஸ்டன்ஸில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அகெயின் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஒரு 2 இன்ச் கொடுத்துருந்தோம்ல, ஸோ நமக்கு 1.25 இன்ச் அளவு எலாஸ்டிக் யூஸ் பண்ணுறதுனால கரெக்டாக இந்த மாதிரி நமக்கு அந்த 2 இன்ச் அளவு நமக்கு ராங் சைடில் போகும். ஸோ அந்த மாதிரி கரெக்டாக ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அகெயின் நம்மளோட எலாஸ்டிக் வந்து உள்ளே போகிற அளவுக்கு கரெக்டாக எடுத்துக்கோங்க. ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது இந்த கேப், ஸோ ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் கரெக்ட் மெஷர்மெண்ட் இருக்கிற மாதிரி மேல் பக்கமாக இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணி வச்சுக்கோங்க. கிளாத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் மார்க்கிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கரெக்டாக உங்களுக்கு ஒரு 1.25 இன்ச் அளவு எலாஸ்டிக் ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச் நமக்கு ஃபஸ்ட்டு உள்ளே போகும். ஸோ அதனால் ஸோ 1.25 ஒரு 1/2 இன்ச் அளவு நீங்கள் வந்து மேல் பக்கமாக மார்க்கிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 1.25 to 2 இன்ச் நம்ம வந்து 2 இன்ச் கொடுத்துருக்குறோம். ஸோ நீங்கள் வந்து 1.25 இன்ச்லேருந்து ஒரு 2 இன்ச் வரைக்கும் நீங்கள் மார்க்கிங் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக தான் வரும். ஓகே, இந்த மாதிரி தூக்கி வச்சு கண்டினியூஸாக அப்படியே நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் இதில் ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக இந்த எண்ட்லேருந்தே ஸ்டிச்சஸ் வரக்கூடாது. ஸோ உங்களோட நீடில் தூக்கிட்டு கரெக்டாக அந்த நம்மளோட பாட்டம் சைடில் தான் ஸ்டிச்சஸ் வரணும். அதையும் பார்த்துக்கோங்க. இந்த கிராஸில் வந்து நம்ம அந்த நம்மளோட எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணுவோம்ல, அந்த இடத்துல வந்து கிராஸாக வந்து ஸ்டிச்சஸ் வரக்கூடாது. ஸோ அதை அதாவது நம்மளோட எலாஸ்டிக் வந்து ஃபுல் சர்க்குலர்லேயும் கரெக்டாக ஃப்ளோ ஆகணும். ஸோ அதனால கேப்பில் வந்து ஸ்டிச்சஸ் வராத அளவுக்கு கரெக்டாக அந்த கீழ்ப்பகுதியில் மட்டும் ஸ்டிச்சஸ் வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, தென் ஃபுல்லாகவே ஸ்டிச்சஸ் பண்ணிவிட்டு எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணுறதுக்காக மட்டும் ஒரு 1 இன்ச் அல்லது 1.5 இன்ச் அளவு கேப் கொடுத்துக்கோங்க. லாஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு 1.5 இன்ச் அளவு கேப் கொடுத்துட்டு த்ரெட்டை கட் பண்ணி வெளியே எடுத்துக்கோங்க. 25 இன்ச்சஸ் லென்த்து இருக்கிற மாதிரி எலாஸ்டிக் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ அந்த எலாஸ்டிக்கை ஒரு சேஃப்டி பின் ஒரு எண்டில் பிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உள்பக்கமாக இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, உள்பக்கமாக எலாஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்மளோட கிளாத்தை நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. எலாஸ்டிக் வந்து நமக்கு வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும். நிறைய பேர் எங்களுக்கு எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ண தெரியலை அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. எலாஸ்டிக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். ஸோ நீங்கள் வீட்டிலேயே சின்ன கிட்ஸுக்கு வந்து ஸ்கர்ட் எல்லாம் ரெடி பண்ணுறீங்க அல்லது நைட் ட்ரெஸ் பேண்ட்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேண்ட் ரெடி பண்ணி நீங்கள் வந்து கிட்ஸுக்கு கொடுக்கலாம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவங்களுக்கு வியர் பண்ணுறதுக்கெல்லாம். ஸோ உங்களோட ஹிப் சைஸ் எந்த அளவு வேணும்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதுலேருந்து எலாஸ்டிக் வந்து கம்மி பண்ணி எடுத்தால் போதும்.
ஸோ இப்போ நம்ம வந்து எல் சைஸ்லாம் பண்ணும்போது ஒரு 10 இன்ச் அளவு எலாஸ்டிக் வந்து நான் கம்மி பண்ணி எடுத்துருக்கிறேன். இது கரெக்டாக தான் இருக்குது. உங்களுக்கு சிலவங்க வந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ் வர்றவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணிக்கோங்கன்னா ஹிப் சைஸ்லேருந்து ஒரு 8 இன்ச்சஸ் ஒரு ஆர் 7 ஸோ அந்த அளவுக்கு வந்து கம்மி பண்ணி எலாஸ்டிக் எடுத்துக்கோங்க. இது வந்து எல் சைஸ்க்கு நான் 10 இன்ச் கம்மி பண்ண சொல்லியிருக்கிறேன். எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸ்லாம் வர்றவங்களுக்கு வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா ஒரு 7 இன்ச் உங்களோட ஹிப் சைஸ் எவ்வளவோ அதுலேருந்து ஒரு 7 இன்ச் கம்மி பண்ணி எலாஸ்டிக் லென்த் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கு கூட ஒரு 1 இன்ச் வந்து சேவிங்காக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து 1/2 இன்ச் அளவு டிஸ்டன்ஸில் நான் இந்த மாதிரி எண்டில் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு உள் பக்கமாக இன்சர்ட் பண்ணிடலாம். அந்த நம்ம வந்து எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஓப்பனிங் கொடுத்துருந்தோம்ல அந்த ஓப்பனிங் வழியாகவே நம்ம வந்து அந்த ஃபுல் எலாஸ்டிக்கையும் உள்ளே விட்டுட்டு இந்த மாதிரி எலாஸ்டிக்கை லாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே அந்த எலாஸ்டிக் வந்து நம்மளோட கிளாத்தில் ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும். அந்த சுருக்கு சுருக்காக இருக்கும் நம்மளோட டாப் போர்ஷன் பார்த்தீங்கன்னா அது வந்து ஈவனாக ஃபுல்லாகவே சுற்றி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அந்த ஓப்பனிங்கை க்ளோஸ் பண்ணிட்டோம். இனி என்ன பண்ணிக்கலாம்னா இந்த சென்டர்லையும் நம்ம வந்து நம்மளோட துணியை நல்லா பிடிச்சி இழுத்துக்கோங்க. அதாவது எலாஸ்டிக்கை பிடிச்சி இழுக்கும் போது எலாஸ்டிக் நமக்கு இழுந்து கொடுக்கும். ஸோ அந்த துணியில் வந்து சுருக்கு இருக்காத அளவுக்கு ஃபுல்லாகவே பிடிச்சி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு சென்டரில் அப்படியே கண்டினியூஸாக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வரலாம். இந்த மாதிரி நம்ம சென்டரில் ஸ்டிச்சஸ் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எலாஸ்டிக் வந்து உள்பக்கமாக ரொட்டேட் ஆகாது. நீங்கள் மேபி இந்த 1.25 இன்ச் அளவு எலாஸ்டிக் போடக்கூடிய இடத்துல 1.5 இன்ச் அளவு கேப் கொடுத்துருந்தா கூட நீங்கள் இந்த மாதிரி சென்டரில் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எலாஸ்டிக் வந்து தெருங்காது. ஸோ அப்படியே நமக்கு நம்ம பிளேஸ் பண்ண இடத்துல அப்படியே இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட சொல்கிறது. இப்போ பாருங்கள் நம்ம எலாஸ்டிக் நீட்டாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியஸ்ட் மெத்தடில் பேலோசோ பேண்ட் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இவ்வளோ தான். இது வந்து சிம்பிள் பேலோசோ பேண்ட். இன்னும் இதில் சர்க்குலர் பேண்ட் எல்லாமே இருக்குது. அதெல்லாமே நான் அப்கமிங் கிளாஸஸில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன்.